الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب استحباب طيب الكلام وطلاقة الوجه عند اللقاء. قال الله تعالى: واخفض جناحك للمؤمنين. وقال تعالى: ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وعن عدي بن حاتم رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 88ஆம் பாடம். சந்திக்கும் பொழுது நல்ல விதமாக பேசுவதும் முகமலர்ச்சியுடன் இருப்பதும் விருப்பத்தக்கதாகும். இந்த தலைப்பின் கீழ் ஒரு முஃமின் என்பவன் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட அடியான் மக்களுடன் பேசும் பொழுது அவன் நல்ல வார்த்தையை பேசுவான். அதே போல தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் பொழுது, முஸ்லிமான சகோதரனை சந்திக்கும் பொழுதும் என்ன, அவன் புன்முறுவலோடும் அவனுடைய முகம் மலர்ந்த நிலையில் அவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதில் வரக்கூடிய முதல் வசனம் சூரத்துல் ஹிஜ்ருடைய 88வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகின்றான்: வஃபித் ஜனாஹக லில் முஃமினீன், முஃமின்களுக்காக இறக்கையை தாழ்த்துவீராக. இங்கு உங்களுடைய இறக்கையை தாழ்த்துவீராக என்று சொல்லப்படக்கூடிய இங்கு எடுத்துக்காட்டு ஒரு இறக்கையை பற்றி சொல்லப்பட்டது. இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், பெற்றோர்களை பணிவிடை செய்யக்கூடிய மற்றும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எப்படி நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி ஒரு பறவை, தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய இறக்கையை தாழ்த்தி கொண்டு அதை சூழ வைத்துக் கொள்கின்றதோ அப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று வசனம் சொல்ல இருக்கின்றது. இப்போ உங்களுடைய பணிவான ஒரு நிலையை கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வசனத்திலும் இறக்கை பற்றி இங்கு சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம்? முஃமின்களுடன் நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது பணிவான முறையில் நீங்க எப்படி ஒரு பறவை தன்னுடைய இறக்கை தாழ்த்தி கொண்டு மேலிருந்து கீழே இறங்குகின்றதோ அது மாதிரி ஒரு பணிவுடன் நீங்க தன்னுடைய சகோதரனிடம் நடந்து கொள்ளுங்கள் என்று, முஃமின்களிடம் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான் நபிக்கு கட்டளையிடுவது என்பது அவருடைய உம்மத்தினர்களுக்கும் அந்த கட்டளை தான். அடுத்த வசனம் சூரத் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்: வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். இந்த வசனத்துடைய முதல் ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய கருணை கொண்டுதான் நீங்கள் மென்மையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த பண்புகள் மிக மென்மையாக இருப்பதே இதற்காக, நீங்க சாஃப்ட் கேரக்டர் இருப்பதே இதற்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான். நீங்கள் கடுகடுப்பானவர்களாக இருந்திருந்தால், கடுமையான உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் யாரும் உங்களை சுற்றி இருந்திருக்க மாட்டார்கள், யாரும் ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த சஹாபாக்கள் உங்களையே சுற்றி வருகின்றார்களே, இவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இங்கும் என்ன, நாம கடுமையான உள்ளத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சகோதரிடம் நாம் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ இருக்கக்கூடாது. மாறாக பணிவான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது சரி. இந்த வாசகத்தில், இந்த ஹதீஸுடைய இந்த ஒரு பகுதியில் நாம் அறிந்த விஷயம், முதல் விஷயம் தானம் தர்மம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றது. இரண்டாவது விஷயம், அந்த தானம் தர்மம் செய்யக்கூடிய அளவு அது பேரிச்சம்பழத்துடைய ஒரு பகுதி, ஒரு துண்டாக இருந்தாலும் சரி, அந்த தான தர்மத்தை செய்வதை நீங்க என்ன செய்யாதீங்க, இலக்காரமாகவோ அல்லது இந்த விஷயத்தை கொண்டு எனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம். மூன்றாவது, இந்த சின்ன பேரிச்சம்பழத்துடைய ஒரு சின்ன பகுதியும் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். நிபந்தனை என்ன? அது இஹ்லாஸான முறையிலும் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும்.
சரி, ஒருவருக்கு அந்த தானம் செய்து தன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த தானம் செய்யக்கூடிய பகுதியும் இல்லை என்றால், பேரீச்சை பழமோ அல்லது பேரீச்சை பழத்துடைய ஒரு துண்டும் இல்லை என்றால், நீங்க என்ன செய்யுங்க? நல்ல வார்த்தையாவது பேசுங்க. நல்ல வார்த்தை நீங்க உங்களுடைய சகோதரிடம் நீங்க பேசிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மனமான இனிமையான நல்ல வார்த்தையை கூறுவது கொண்டாகிலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போ ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை பேசுவதும் என்ன, அதுவும் நமக்கு நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். இப்போ மக்களிடம் சந்திக்கும் பொழுது புன்முறுவலுடன் நல்ல ஒரு மனசோடு நம்ம சந்திக்க வேண்டும். மிக கடுமையாகவும் கடினமான ஒரு நிலையில் நாம் சந்திக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா முஃமின்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன் ஆவான். அவன் சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டும் நல்ல முகத்தை கொண்டு அவன் சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். இதனால என்ன ஆகும்? இதனால உள்ளத்தில் அன்பும் மரியாதையும் கண்ணியம் ஏற்படும். இதனால் அல்லாஹ்விடம் நமக்கு கூலி நமக்கு கிடைக்கும். மூன்றாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றினோம் என்ற அந்த கண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு அமலை, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை என்னுடைய ஃப்ரெண்டிடம் நாம் சந்திக்கும் பொழுது, என்னுடைய சகோதரிடம் சந்திக்கும் பொழுது பாருங்க எவ்வளவு நன்மை. முதல் விஷயம், அவரை சந்திக்கும் பொழுது புன்முறுவலோடும் நல்ல ஒரு முகத்தை கொண்டு நம்ம சந்திக்கும் பொழுது, ஒன்று அவருடைய மஹப்ப நமக்கு கிடைக்கும். அவர் கண்ணியப்படுத்துவார். இரண்டாவது, நமக்கு அல்லாஹு தஆலாவிடம் அதற்குரிய கூலியை கிடைக்கும். அது சதக்காவாக கருதப்படுது. மூன்றாவது, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பின்பற்றினோம், அவர்களுடைய அடிச்சுவடுகளை நாம் நடக்கின்றோம் என்ற அந்த மூன்றாவது நிலை நமக்கு ஏற்படும். ஆக யார் சிறந்த மனிதர் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், யாரிடம் நற்பண்புகள் இருக்கின்றதோ, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, குட் கேரக்டர் இருக்கின்றதோ, அந்த முஃமின் தான் சிறந்த முஃமினும் நிறைவான ஒரு முஃமின். ஒரு முஃமின், முழுமையான முஃமின் எப்பொழுது சொல்லப்படுவான் என்றால், அவனிடம் நல்ல குணங்கள் இருந்தார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. முஃமின்களிலே ஈமானுடைய விஷயத்தில் உச்சக்கட்டத்திலும் முழுமையாக இருக்கக்கூடியவர் யார்? அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களில் சிறந்த குணமுடையவர் யாரோ அவர்தான் முஃமின்களிலே முழுமை பெற்றவர், ஈமானில் முழுமை பெற்றவராக இருக்கின்றார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம இந்த பண்புகளை எடுத்துக்கொள்வதற்காகவும் இந்த நல்ல ஒரு குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பேசும் பொழுது நல்ல வார்த்தையை பேசணும். நம்மால் நல்ல வார்த்தை பேச முடியலன்னா மௌனமாக இருப்பதுதான் மார்க்கு நமக்கு கட்டளையிடுகின்றது. அல்லாஹ் மற்றும் மறுமை நாள் மீது யார் ஈமான் கொள்கின்றார்களோ பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லாது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப பேசும்பொழுது நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை, அருவருக்கத்தக்கக்கூடிய வார்த்தை, அனாச்சாரமான வார்த்தைகள், இப்படி என்ற விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். எப்படி சுற்றுச்சூழல சொசைட்டியில எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகின்றது என்ற விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுக்கு இது அழகல்ல. முஃமின் என்பவன் அவன் எங்கிருந்தாலும் தன்னுடைய நாவையும் கட்டுப்படுத்துவான், தன்னுடைய கரத்தையும் கட்டுப்படுத்துவான், தன்னுடைய அனைத்து செயல்களையும் என்ன செய்வான், அவன் கட்டுப்படுத்துவான். அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் தான் உண்மையான முஃமினாக இருக்கின்றான். அப்போ இந்த நற்குணங்களை நாம அமைத்துக் கொள்வதற்காகவும் இதை நம்மிடம் நிரந்தரமாக இருப்பதற்காக அதை நாம் முயற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை இலகுவாக ஆக்குவான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே வைப்பானாக. அதே போல ஒரு முஃமின் சகோதரனை சந்திக்கும் பொழுது புன்முறுவலுடன் ஒரு மனசில் எந்த ஒரு குரோதம் இல்லாத நிலையில் சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.